குட் ஈவினிங் guys. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்து வந்து டாபிக் 2 அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அந்த டாபிக் 2ல ஆப்ஜெக்ட் ப்ரௌசரை பற்றி சொல்லியிருக்கோம். அப்புறம் வந்து மெயின்டைனிங் எஸ்கியூஎல் ஸ்கிரிப்ட் அண்ட் ரெபாசிட்டரி பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் இந்த செஷனில். ஸோ ஆப்ஜெக்ட் ப்ரௌசரில் நேற்று வந்து டேபிள் ஃபங்க்ஷன், டேபிள் கிரியேட் பண்ணுறது, வியூ கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தது. அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். மற்ற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. அதை எங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எஸ்கியூஎல் ஸ்கிரிப்ட் எப்படி நம்ம மெயின்டைன் பண்றோம், வேற எப்படி ஸ்கிரிப்ட் எல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதான் நம்மளோட ஆரக்கிள் ஏபெக்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நோட்டிஃபை பட்டன் பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வந்து நான் apex.oracle.com நான் இப்போ லாகின் பண்றேன். லாகின் பண்ணிட்டேன். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா, இங்க ஆப்ஜெக்ட் ப்ரௌசர் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஆப்ஜெக்ட் ப்ரௌசர்ல இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து ப்ரீவியஸ் வீடியோலே பார்த்துருப்போம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு செலக்ட் கமெண்ட்லாம் எப்படி எழுதுறது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, நம்ம இங்கே அப்ளிகேஷனில் எப்படி சேவ் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் வந்து தெளிவாக சொல்ல போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதிரி டெமோ கஸ்டமர் அப்படிங்கிற ஒரு டேபிள் இருக்குது. இதில் நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இந்த ரெக்கார்டை வந்து நான் செலக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா, இங்கே ஒரு செலக்ட் கமெண்ட் இருக்குது. இந்த செலக்ட் கமெண்டை ரன் பண்ணிவிட்டு, ஸோ இதை ரன் பண்ணாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் வந்து உங்களுக்கு கொரி ஆட்டோமேட்டிக்காக பில்ட் பண்ணி கொடுக்கும். ரிப்போர்ட் பேஜுக்காக இந்த இந்த கொரி ப்ரிப்பேர் ஆகுது. பை சார்ட்டுக்குனா என்ன கமெண்ட், பை சார்ட்டில் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டேபிளை யூஸ் பண்ணி சார்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான சாம்பிள் கொரிஸ்லாம் இது வந்து சிஸ்டமே பில்டு பண்ணி கொடுக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன், இந்த கொரியை காப்பி பண்ணிட்டு என்னோட ஸ்கிரிப்டில் எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸில் போயிட்டு இந்த டைப்பில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த கமெண்ட்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரன் அப்படிங்கிற பட்டனை நான் இப்போ என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஏதாவது ஸ்கிரிப்டை சேவ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு தடவை ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க பார்த்தீங்களா? இந்த ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணும். எப்பயுமே வந்து ஸ்கிரிப்டை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நாளைக்கு இதே டேபிளில் வந்து நம்ம ஏதாவது சம்திங் ரெக்கார்ட் எடுக்க போகும்போது இந்த கொரி அப்படியே காப்பி பண்ணிட்டு நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதில் அகைன் வந்து ஒவ்வொரு தடவையும் ஐடி, கஸ்டமர் நேம், ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு டேபிள் நேம் கொடுத்துட்டு செலக்ட் கமெண்ட் கொடுத்து திரும்ப வந்து நம்மளோட வேர் கண்டிஷன்லாம் கொடுத்து ரன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ அந்த டயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஏற்கனவே பண்ண ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஸ்கிரிப்டை எப்படி சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல டெமோ கஸ்டமர் அப்படின்னு போட்டு, ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்து என்ன பர்பஸ்க்காக அப்படிங்கிறத நீங்கள் எழுதிடலாம். ஓகேங்களா? செலக்ட் உங்களோட டிஸ்கிரிப்ஷனை சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், அந்த ஸ்கிரிப்ட் வந்து நீ சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம சேவ் பண்ண ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு இங்கே சேவ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ திரும்ப எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா என்ன பண்ணுன்னா இங்கே கிளியர் கமெண்ட் கொடுங்க. இந்த ஸ்கிரிப்டை இங்கே ரன் பண்ணீங்க அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக இது உள்ள ஸ்கிரிப்ட் வந்து மேலே உள்ள செலக்ட் கமெண்ட்ல வந்து உங்களுக்கு ஃபுல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ எப்போ கிரியேட் பண்ணோம், யார் கிரியேட் பண்ணால், இதில் இருக்கிற என்ன வேலை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து நீங்கள் குயிக்காக பார்த்துக்கலாம். சப்போஸ் இந்த கோடு எனக்கு வேண்டாம் அப்படின்னா, நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், டெலிட் கமெண்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்கள் கோடை வந்து மேக்ஸிமம் டெலிட் பண்ணாமல் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எப்போ எந்த கோடாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அது தேவைப்படும். நான் என்ன பண்ணிக்கிறேன், இதே நேமில் நம்ம அகைன் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ கொரி எப்படி நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம வந்து சீக்வல் ப்ரோக்ராம் வந்து நம்ம இதில் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஎல் சீக்வல். இந்த பிஎல் சீக்வல் இந்த அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க, ஒரு ப்ரொசீஜர் எழுதுறீங்க அப்படின்னா ஸோ அதை இங்கே ரன் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம்.
ஸோ பேசிக்கா வந்து எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்தாலே நமக்கு ரன் ஆகும். ஸோ இருந்தாலும் PL/SQL ஸ்டேட்மெண்ட்லயே போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ட ரன் பண்றேன். ஸோ இதுல ரன் பண்ணும்போது எனக்கு 5 ரோஸ் மட்டும் எனக்கு இங்க வருது. ஓகேங்களா? ஸோ இங்க நம்பர் ஆஃப் ரோஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ரோஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, செலக்ட் பண்ணி இங்க டிஸ்ப்ளேல வர்ற ரெக்கார்டு பேசிக்கா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா 10 ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்ப எனக்கு வந்து 15 ரெக்கார்ட்ஸ் வேணும், 20 ரெக்கார்ட்ஸ் வேணும், இல்ல 500 ரெக்கார்ட்ஸ் வேணும் அப்படின்னா, நீங்க இத செலக்ட் பண்ணிட்டு ரன் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட டிஸ்ப்ளேலயே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ரிசல்ட் வந்து 500 நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து இதுல டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா? அது இந்த டீட்டெயில வந்து எனக்கு டேட்டா வந்து நான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, கீழ பாருங்க இங்க டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஃபைல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த டேட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு CSV ஃபார்மட்ல உங்களுக்கு என்ன ஆகும் டவுன்லோட் ஆயிடும். ஓகேங்களா? இங்க பாருங்க. இப்ப இந்த கஸ்டமர் மாஸ்டர் உள்ள டேபிள், கஸ்டமர் நேமு, கஸ்டமரோட ப்ராடக்ட் ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு இன்னும் தெளிவா கிடைச்சிச்சு. ஓகேங்களா? CSV ஃபார்மட்ல கிடைச்சிருச்சு. ஓகே. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா, சீக்வல் கமாண்ட்னா ரன் பண்ற ஆப்ஷன்ஸ், அப்புறம் சேவ் பண்ற ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்த டேபிள் நான் பார்க்கணும் அப்படின்னா, என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கிளியர் கமாண்ட், ஃபைண்ட் டேபிள் இருக்கு. இதுல வேற ஏதாவது டேபிள் எனக்கு பார்க்கணும் அப்படின்னா, இங்க பாருங்க. அடுத்தடுத்து நம்ம ரெக்கார்டை வந்து பார்த்துக்கலாம். ஒவ்வொரு டேபிள ரன் பண்ணும்போதும், ஒவ்வொரு டேபிள்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற ரோஸ் இருக்கு அப்படிங்கிறதும் அந்த பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இல்ல இங்க செர்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, கஸ்டமர் டேபிள் இருக்கு, ஆர்டர் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கு. அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு, செர்ச்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இங்க ஆர்டர் டேபிள் வந்துரும். ஓகேங்களா? ஸோ அந்த டேபிள செலக்ட் பண்ணிட்டு, நான் என்ன பண்றேன், இந்த கொரிய வந்து நான் அப்பெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இங்க வந்துருச்சு பாருங்க. ஸோ நீங்க வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ட போய் நீங்க டேபிள போய் எடுத்து காப்பி பண்ணி கொண்டு வந்து இங்க போடணும் அப்படிங்கிற ரெக்யர்மெண்ட் இங்க வந்து கம்மியாயிட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இந்த ஆப்ஷன் மூலமா ஃபைண்ட் டேபிள் ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் மூலமா நீங்க உள்ள போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட எனக்கு டேபிள் மட்டும் தான் எனக்கு வருமா, வியூஸ் எனக்கு பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த வியூவை செலக்ட் பண்ணிட்டு இங்க ரன் பண்ணுங்க. ஸோ இந்த டேபிளோட ரெக்கார்ட்ஸ், இந்த டேபிளோட ப்ரிவ்யூ நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த வியூஸ் அப்படிங்கிறது நான் இதை எடுத்து விட்டேன் அப்படின்னா அந்த டேபிள் வந்து ஜஸ்ட் ரெக்கார்ட் இருக்கு, வியூஸ் அப்படின்னு சொல்றேன். பாருங்க, நாம கிரியேட் பண்ணிக்கிற வியூவும் வந்து இங்க கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வியூ வந்து நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அகைன் நீங்க இதை செலக்ட் பண்ணிட்டு அப்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இதுலயே வந்து அப்புறம் அப்பெண்ட் ஆயிடும். இல்ல பழைய கோடோட எனக்கு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, செலக்ட் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிஸ்டிங் கொரி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ரீப்ளேஸ் பண்றேன். இப்ப பாருங்க, பழைய ரெக்கார்டெல்லாம் போயிடும். இப்போ புது ரெக்கார்டு மட்டும் வருது. இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, இந்த டேபிளுக்குள்ளான டீடைல்ஸ் மட்டும் வரும். ஓகேங்களா? ஸோ அதாவது வியூ. ஸோ முன்னாடியே பார்த்தீங்களா, 10 ரெக்கார்டு இருந்துச்சு. ஓகேங்களா? இப்ப இங்க பாருங்க, இங்க 10 ரெக்கார்டு மட்டும் தான் ஷோ ஆயிட்டு இருக்கு. இங்க இன்னும் நிறைய ரெக்கார்டு இருக்கு. ஸோ அதை நான் என்ன பண்றேன், 20 ரெக்கார்டுன்னு கொடுத்துட்டு அகைன் நான் ரன் பண்றேன். நவ் இட்ஸ் ஷோயிங் 19 ரெக்கார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டாவை நீங்க வந்து CSV ஃபார்மேட்டா டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் எனக்கு வந்து டேட்டா வந்து சீக்வல் டேட்டா வேண்டாம், எனக்கு வந்து டேரெக்டா ப்ரௌசர்ல ஆப்ஜெக்ட் ப்ரௌசர்ல போய் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க டேபிள்ல வந்துட்டு இந்த டெர்ம் கஸ்டமர் அப்படிங்கிறத போய் டேட்டால போயிட்டு இங்க டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல டவுன்லோட், அப்லோட் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்க அகைன் நீங்க எக்ஸல்ல இருந்து CSV டேட்டா டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னா, இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு இந்த டேபிள் உள்ள ரெக்கார்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? எனக்கு இந்த இடத்துல நான் இப்போ டவுன்லோட் பண்றேன். இப்போ டேட்டா லோட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேங்களா? இந்த லோட கிளிக் பண்ணிட்டு அகைன் உங்க டேட்டாவை இம்போர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், இங்க இம்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், டேட்டா வந்து லோட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க. ஸோ இதுல இப்போ நம்மளுக்கு வந்து ரெக்கார்டு லோட் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து நான் அலோ பண்ணியிருக்கேன். ஸோ கஸ்டமர் நேம்ல வந்து டூப்ளிகேட்ல நம்ம கிரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ உங்களோட ரெக்கார்டு ஏதாவது எக்ஸிஸ்டிங் ரெக்கார்டு இருக்கு அப்படின்னு டைரக்டா இந்த மாதிரி எக்ஸல் ஷீட்ல லோட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து உங்களோட டேட்டா வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
ஸோ இந்த SQL கமாண்ட்ஸ்ல எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கிறத இன்னைக்கு ஃபுல்லா பார்த்தாச்சா? ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல இதோட கன்டினியூஷனா SQL ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம். தேங்க் யூ.